நாம வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சீரியலை தயவு செஞ்சு பார்த்து இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிற வரலாறு நிறைய இருக்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்திலே கிடையாது. யாருக்கு பிரச்சனை இல்லை? நம்ம பிரச்சனையை தூக்கி வைங்க. பிள்ளையினுடைய எதிர்காலம் தான் மிக மிக முக்கியம். இன்னொன்னே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஒரு பெற்றோர் நினைத்தால், ஆசிரியர் நினைத்தால் ஒரு மகத்தான பிள்ளையை மனமாற்றம் பண்ண முடியும். ஏன்னா அண்மையிலே கோயம்புத்தூர்ல ஒரு பையன் +2ல ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆன உடனே அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட்டான். தாழ்வு மனப்பான்மையை விட ஒரு தற்கொலை முயற்சி உலகத்திலே கிடையாது, மோசமானது அது. அவன் லைஃப்பை முடிச்சுக்கணும்னு போன உடனே அவங்க அப்பா அவனை தடுத்து நிறுத்தி எப்படியோ வீட்டுக்கு போன அழைச்சிட்டு வந்துட்டார். ஆனாலும் அந்த பையன் 1 மாசமா அந்த மனநிலையிலிருந்து மேலலை. இது நடந்த கதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு நாள் அவங்க அப்பா சரி வாடா அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிக்கிட்டு பருத்தி காட்டுக்கு போனார். 1 ஏக்கர் பூரா பருத்தி செடி வச்சிருக்கிறார். அவனை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தார். ஒரு ரவுண்டு வந்து ஒரே ஒரு செடி பூச்சடிச்சு போயிருக்குது, பருத்தி செடி. அந்த நிலத்துல வேலை செஞ்ச 2 பணியாளர்களை கூப்பிட்டு இந்த ஏக்கர் பூரா கொளுத்துறான்ட்டார். இந்த ஏக்கர் முழுசும் அந்த பருத்தி செடியை கொளுத்துட்டார். அப்ப அந்த பையன் கேட்டான், ஏன்பா உனக்கு ஏதாச்சும் இருக்கா? ஒரு செடி தானப்பா பூச்சடிச்சிருக்கு, அந்த ஒரு செடியை நீ பிடுங்கி போட்டு விட்டுட்டு நல்லா இருக்கிற செடி அத்தனை செடி ஏன் அழிக்கிற அப்படின்னு கேட்டான். அப்பதான் அப்பா கேட்டாரு, டேய் நீ கூட வாழ்க்கையில ஒரு முறை தான்டா ஃபெயில் ஆன, அதுக்காக உன் லைஃபையே அழிச்சுக்கணும்னு நினைக்கிறியே, அது எந்த வகையில நியாயம்? இந்த ஒரு செடி மாதிரி தான்டா ஒரு முறை நீ ஃபெயில் ஆன. உடனே பையன் சாரிப்பா இனிமேல் அந்த முயற்சிக்கு போக மாட்டேன்னு மனமாற்றம் அடைந்தான். இது இந்த மண்ணில் அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்றால் நாம எந்த வகையில சொல்லணுமோ அந்த வகையில சொல்லணும். எப்படியும் நம்ம கொண்டு வரலாம் சார் நம்ம பிள்ளைகளை, சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால தான் நான் சொல்றேன், நாம முன் உதாரணமா இருக்கணும். இன்னொரு நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். 4ஆம் கிளாஸ், நல்ல கவனமா கவனிங்க பெற்றோர்களே. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பிள்ளை. ஒரு கிளாஸ்ல வெள்ளிக்கிழமை காலையில 11:30 மணிக்கு அவங்க பீரியட்ல அந்த டீச்சரு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னாங்க, நான் ஒரு கட்டுரை தலைப்பை சொல்றேன்டா எல்லாம் எழுதுங்கடான்னு சொல்லிங்க. டீச்சர் எல்லாம் எடுத்து உட்காந்துக்கிட்டான். உட்காந்து அந்த அம்மா ஒரு தலைப்பு சொன்னாங்க, கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன். இதான் தலைப்பு. நல்ல கவனம் வச்சுங்க. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், அதான் தலைப்பு. அந்த தலைப்பை கொடுத்துட்ட உடனே எல்லா பிள்ளைகளுமே அவரவர்கள் எழுதுறாங்க. சொல்லுங்க.